ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமாயணத்தில் குகனின் கதாபாத்திரம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கம்பராமாயணத்தில் 3 இடங்களில் குகனை பற்றி வருகிறது. சிருங்கிபேரம் என்ற இடம் காடும் நதியும் சார்ந்த இடம். இங்கிருக்கும் மக்கள் காட்டையே நம்பியிருக்கும் வேடுவ இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் தலைவன் குகன். அயோத்தியின் இளவரசரான ராமரை பற்றி கேள்விப்பட்டு அவரின் மேல் மிகுந்த அன்புடன் இருந்தான். அவரை நேரில் சந்தித்ததில்லை. கம்பராமாயணத்தில் குகன் ராமன் மீது வைத்திருந்த பற்றை ஆண்டாள் கண்ணனின் மேல் வைத்திருந்த காதலுடன் ஒப்பிடுகிறார் கம்பர். தசரதனின் ஆணையின்படி ராமர் தன் மனைவி சீதை மற்றும் தமையன் லக்ஷ்மணனுடன் வனவாசம் புறப்பட்டார். அயோத்தியில் இருந்து இவர்களை சுமந்திரன் தேரில் கொண்டு வந்து சிருங்கிபேரம் என்ற இடத்தில் விட்டுவிட்டான். அந்த இடத்தின் தலைவனான குகனுக்கு ராமன் தன் இருப்பிடத்திற்கு வந்த செய்தி தெரிந்தவுடன் அவரை சந்திக்க மலைத்தேனை ஆசையுடன் கொண்டு வந்தான். குகன் ராமனை சந்தித்ததில்லை. எனவே லக்ஷ்மணன் தான் ராமர் என்று எண்ணி அவருடன் உரையாட ஆரம்பித்தான். நான் லக்ஷ்மணன், அண்ணா குகைக்குள் என்று லக்ஷ்மணன் கூறவே உள் சென்ற குகன் முதலாக ராமனை சந்தித்து தேனை கொடுத்தான். ராமனிடம் நீங்கள் என்னுடன் சிருங்கிபேரத்திலேயே தங்கிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். குகனின் அன்பை உணர்ந்த ராமர் நால்வருடன் ஐவரானோம் என்று சொல்லி அங்கே தங்க மறுத்தார். தமையனே, எங்கள் மூவரையும் அயோத்தி மக்களிடமிருந்து பிரித்து வனவாசம் செய்ய உதவ வேண்டும் என்றார். அதன்படி அயோத்தி மக்கள் யாரும் அறியாதபடி ராமர் சீதை லக்ஷ்மணனை அடர் காட்டுக்குள் கொண்டு சென்று சேர்த்தான் குகன். பரதன் தனது தமையன் ராமர் சிருங்கிபேரத்தில் இருப்பதை அறிந்து அங்கே தேடிக்கொண்டு வந்தார். அதனை அறிந்த குகன் பரதன் ராமனுடன் போரிட்டு அவரை அழிக்க வந்திருக்கிறான் என்று நினைத்து பரதனை எதிர்க்க கிளம்பினான். அப்போது பரதன் குகனிடம், என் தமையனை நீங்கள் தான் பார்த்திருக்கிறீர்கள் என்றும் அவருடன் பேசினீர்கள் என்றும் மக்கள் கூறுகின்றனர். ஆகவே அவரை அழைத்து கொண்டு அயோத்தி செல்லவே நான் வந்திருக்கிறேன். அவர் எங்கே என்று கேட்டான். பரதன் ராமனின் மேல் கொண்டிருந்த அன்பை பார்த்து குகன், நீ 1000 ராமனுக்கு சமம் என்று கூறியதாக கம்பர் பரதனை விவரித்துள்ளார். ராமாயணத்தின் நிறைவாக விடை கொடுத்த படலம் என்ற இடத்தில் ராமரின் பட்டாபிஷேகத்திற்கு குகன் வந்தான். அங்கே ராமரிடத்தில் தன்னை நாவாய் வேட்டுவண்ணாய் அடியேன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். ராமன் குகனுக்கு பரிசு பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் கொடுத்து அவனை கௌரவித்தான். நாராயணா மங்களாணி பவந்து.